ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உங்களுக்கு வேகமாய் சொல்லி நான் உங்களுக்கு ஜெபித்து முடிக்க போகிறேன். இன்றைக்கி கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு கௌரவ பிரச்சனை. செய்தியினுடைய தலைப்பு என்னது? சத்தமாக சொல்லுங்கள் எல்லாருமே. கௌரவ பிரச்சனை. ஆமே. எத்தனை பேருக்கு கௌரவம் இருக்குது அப்படின்னு தெரியல. சில ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவார்கள், ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னால், ஒரு கிறிஸ்தவன் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னால் சூடு சொரணை மானம் ரோசம் வெக்கம் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சிலுவையில் அரைஞ்சிடணும். ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு ரோசம் இருக்கக்கூடாது. ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு அந்த மாதிரி அவங்க மான பிரச்சனை எல்லாம் வரக்கூடாது. அவங்க அதில் எல்லாம் அதை சிலுவையில் அரைஞ்சு ஒரு சாதாரணமான மனிதனாக இருக்க வேண்டும் என்று நிறைய ஊழியர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இந்த கௌரவ பிரச்சனை, இந்த மானம் ரோசம் வெட்கம் இது எல்லாத்தையுமே எங்கே நான் பார்த்துருக்குறேன்னா, நான் வளர்ந்த சர்ச்சிலையும் பார்த்துருக்குறேன், நான் நடத்தின சர்ச்சிலையும் பார்த்துருக்குறேன். அதனால் ஆனாலும் ஆண்டவர் இந்த விஷயத்தை குறித்து நேற்றைக்கு என்னுடைய இருதயத்தில் ரொம்ப தெளிவாக ஆண்டவர் பேசினார். வேதத்தில் ஆண்டவர் ஒரு சிலருக்கு என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால், கர்த்தர் அற்புதத்தையே செய்யலை. அவர்களை ஆண்டவர் முற்றிலுமாக அவர்களை கர்த்தர் விட்டார். சரி நீ வச்சுக்கோப்பா, நீ பரவாயில்ல, உனக்கு வேணான்னு நினைக்கிறியா, சரி நான் ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த கேரக்டரில் நீ இருந்தேன்னா, இந்த சுபாவத்தில் நீ இருந்தேன்னா உனக்கு நான் எதையுமே பண்ண முடியாது. சரி உன் கோபம் உன் கூட இருக்கட்டும், உன் எரிச்சல் உன் கூட இருக்கட்டும், உன்னுடைய கௌரவ பிரச்சனை உன் கூட இருக்கட்டும், நீ இறங்கி வா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அமைதியாக இருந்தார். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் நமக்கு இரக்கம் உள்ளவர், நீடிய சார்ந்தம் உள்ளவர். ஆனால் சில காரியத்தை குறித்து நீங்கள் அப்படியே முருக பிடிச்சிட்டு நான் இறங்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம நினச்சா நிச்சயமாய் அந்த இடத்துல நீங்கள் இறங்குற வரைக்கும் அற்புதத்தை கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுன்னா, வேதம் சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான். அதனால் தாழ்மை உள்ளவனுக்கு தான் ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தினுடைய 13வது வசனம். தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். அடுத்த வசனத்தை, உங்களை வெட்கப்படுத்தும்படி நான் இவைகளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுறார் அப்படின்னு சொன்னால், ஒரு காலத்தில் நீங்கள் என்ன ரொம்ப நல்லா வச்சுருந்தீங்க, எனக்காக பூமாலைகளை போடுவதற்கு ஆயத்தமாக இருந்தீர்கள், கடவுள்கள் நேரடியாக வந்திருக்கிறீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. ஒரு பக்கத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலை அவரோடு கூட ஊழியம் செய்தவர்களை ரொம்ப புகழ்த்தி 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 வச்சுருந்தாங்க. அப்படின்னா டாப் மோஸ்ட் தீர்க்கதரிசியாக நினைத்தார்கள். அவர்கள் பெரிய பிரசங்கியாராக அவர்களை பார்த்தார்கள். அவர்களுடைய உருமால்கள் அப்படின்னா அவருடைய கழுத்துகளிலே போடப்படுகிற கச்சைகள் எல்லாம் கையில் தொடுறதுக்கு ஆசைப்பட்டாங்க. அதை கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா சில அரசியல் தலைவர்கள், இன்னும் நிறைய அந்த படம் நடிகர்கள் எல்லாம் தங்களுடைய இன்னும் நிறைய அந்த விளையாட்டு போட்டியில் இருக்கிறவர்கள் தாங்கள் பயன்படுத்துகிற பொருட்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே தூக்கி எறிகிறது வழக்கம். அப்படி எரியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் அப்படியே அந்த பொருளை, அந்த தொப்பியை பிடிக்கிறதுக்கு, அந்த டிஷர்ட்டை பிடிக்கிறதுக்கு, இல்லைன்னா அவன் கையில் போடுற ஏதாவது ஒரு பொருளை பிடிக்கிறதுக்கு எல்லாரும் மிதித்து அதில் 4 பேர் அடிபட்டு நொறுங்கி எலும்பெல்லாம் நொறுங்கி போயிடும். ஏன்னா அந்த பொருள் எனக்கு வேணும். யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு பொருளை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஐயோ தலைவனுடைய டிஷர்ட் எனக்கு கிடச்சிருச்சுப்பா, எனக்கு தொப்பி கிடச்சிருச்சுப்பா, அதை நிறைய பேர் ரூமுக்குள்ளே கொண்டு போய் வச்சு பூஜையே பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க.
அப்போது இன்றைக்கு நம்ம பார்க்குற இந்த காரியங்கள் வந்து இன்றைக்கு மட்டுமல்ல, என்னைக்கும் இருந்துச்சுன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்கிற நாட்களில் கூட நிறைய பேர் அப்படி ஆசைப்பட்டாங்க. அவனுடைய உருமால்கள், அந்த கச்சைகள் வந்து கிடைக்காதா? ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த கச்சைகளை கொண்டு போய் வியாதிஸ்தர் மேலே போடும்போது அந்த அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு அவர்களுக்கு விடுதலை கொடுத்துருச்சு. அதனால் அப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் ரொம்ப டாப் மோஸ்ட் லீடராக இருந்தார், பெரிய ஊழியத்தை அவர் செய்தார். ஆனால் இன்னொரு பக்கத்தில் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தில் குப்பையை போலவும் எல்லாராலும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். ஆனால் ஒரு பக்கத்தில் இப்படி போற்றுறாங்க, ஒரு பக்கத்தில் இப்படி கைத்தட்டுறாங்க, ஒரு பக்கத்தில் இப்படி கடவுள்ன்றாங்க. ஆனால் இன்னொரு பக்கத்தில் அவங்கள எப்படி மதித்தாங்க அப்படின்னு சொன்னால், அப்படியே தொடச்சி போடுற அழுக்க போல அப்படியே தூக்கி போட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேருக்கு இந்த இரண்டு பக்கங்களும் இருக்கும். ஒரு பக்கத்தில் தூதர்களே நமக்காக காத்திருப்பார்கள். நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கும். நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற இன்னொரு கூட்டம் நம்ம ஜெபம் பண்ணுறதை பார்த்து, கர்த்தருக்காக பக்தியாய் வாழ்கிறத பார்த்து நம்மளை என்ன நினைப்பாங்கன்னா, பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன வரக்கூடாதுன்னா, எங்களை துடைத்து போடுகிற அழுக்கை போல ஆனதற்கு பிற்பாடும் எங்களுக்கு என்ன பிரச்சனை வரலைன்னா, இந்த கௌரவ பிரச்சனைன்ற ஒன்று அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அவனோடு ஊழியம் செய்தவர்களுக்கும் வரவே இல்லை. இன்றைக்கு இந்த செய்தியை முடிக்கும் போது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே, என்னுடைய கௌரவத்தை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இறக்கி வைக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய கௌரவத்தை முற்றிலுமாக நான் இறக்கி வைக்கிறேன். ஸோ நான் நேரடியாக செய்திக்கு போகிறேன். இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை சொல்லுகிறேன். இந்த கௌரவ பிரச்சனை யாருக்குள்ளே இருக்குது? எனக்குள்ள கௌரவம் இருக்கா? நான் வந்து அப்படி கர்வம் பிடிச்சவரா அப்படின்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு 3 காரியத்தை சொல்லுகிறேன். நம்பர் 1, முதலாவதாக வாசிக்கலாம். யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இதன் நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீர்க்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனும் என்று அறிவேன். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். இப்போதும் கர்த்தாவே, நீர் என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். எல்லாரும் கவனமாய் கவனிங்கள். என்னை திரும்பி பாருங்க, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இடத்துல வந்து யாரையும் நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த யோனா என்கிற தீர்க்கதரிசி வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே வந்து மிகப்பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் ஒரே ஒரு குணத்தினால இந்த யோனா வந்து அழிஞ்சிட்டாரு. என்ன குணம் அப்படின்னு சொன்னா, இவருக்குள்ளே இருக்கிற இந்த கௌரவம் இருக்கு பாருங்களேன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஜனத்தை நான் மன்னிச்சிட்டேன். இந்த ஜனங்கள் வந்து அவருடைய பெரியவர்கள் முதல் சின்னவர்கள் வரைக்கும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டாங்க. இவர்களுக்கு நான் இறங்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த யோனா வந்து சண்டைக்கு போறான். என்ன சண்டைக்கு போறான் அப்படின்னு சொன்னா, நீங்க எனக்கு தெரியும், ஃபர்ஸ்டே தெரியும், நீங்க இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரியும், அதனால தான் நான் வந்து இங்க வராம அங்க போறேன்னு சொன்னேன். நீ ஏன் இப்படி பண்ணீங்கன்னு ஆண்டவர் மேல கோபமா இருக்கிறான். அப்போ ஆண்டவர் வந்து அவனுடைய கோபத்தை கர்த்தர் தணிப்பதற்காக என்னென்னமோ ஆண்டவர் முயற்சி எடுக்கிறார், என்னென்னமோ ஆண்டவர் கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறார். ஆனால் இந்த யோனா என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் மரண பரியந்தம் எரிச்சலாய் இருப்பது நல்லது. நான் மரண பரியந்தம் எரிச்சலாய் இருப்பது நல்லது. நம்பர் 1, முதலாவதாக கௌரவம் யாருக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா, யாரு இறங்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள கௌரவ பிரச்சனை இருக்குது.
பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, அப்படியே உச்சாந்தலையில் இண்டுட்டு, நான் இறங்க மாட்டேன், நான் கீழே வர மாட்டேன், நான் மாற மாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்களுக்குள்ளே என்ன இருக்குது சொல்லுங்கள், தூக்கி குப்பையில் போடுங்க. முதல்ல அந்த கௌரவத்தை வச்சு ஒன்றும் பண்ண போகிறது சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட கௌரவமாய் இருக்கிறவர்களை கண்டிப்பாக தேவன் ஒரு நாளும் அங்கீகரிப்பதே இல்லை. இவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் அன்னைக்கே நான் முடிவெடுத்தேன், நான் பேசினேன், நான் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா நீங்க என்ன பிரசங்கம் பண்ண வச்சீங்க, எப்படி நீங்க என்ன பிரசங்கம் பண்ண வச்சுட்டு இப்படி நீங்க பண்ணலாம்? இல்லப்பா, நீ ஏன்பா கோவப்படுற, அந்த ஜனங்கள் எல்லாரும் இந்த மாதிரி மாறிட்டாங்களே, நான் அதனாலதான் மாறினேன். இல்லை, நான் இறங்க மாட்டேன். அது தப்பா அது சரியா அதெல்லாம் தெரியாது, நான் இறங்க மாட்டேன். அதான் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொன்னால், வீட்டில் இருக்கிற எல்லாருமே எத்தனை காலம் தான் சொல்லணும்? 4 காலம் நம்ம கண்டுபிடிச்சா கூட என்ன காலம் தான் சொல்லணும். நீ எதுக்கு அப்படி 4 காலன்னு சொல்கிற? நான் தான் 3ன்னு சொன்னேன் இல்லை, 3லே நில்லு, நான் இறங்க மாட்டேன். நிறைய பெண்கள் சிஸ்டர்ஸ் அப்படி இருக்காங்களான்னு தெரியாது, ஆனால் உடனே தகப்பன்மாரை குற்றப்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க. நிறைய வீட்டில் இருக்கிற ஆண்கள் என்ன அப்படின்னு சொன்னால், அவ்வளவு சீக்கிரமாக என்ன பண்ண மாட்டாங்கன்னா, தங்களுடைய கோபத்தை விட்டு இறங்கவே மாட்டாங்க. சரி, கொஞ்சம் இறங்கி, சரிப்பா ஏன்பா இப்படி பண்ணுறீங்க, ஏன்பா இப்படி கோபமாக இருக்கிறீங்க, சரிப்பா கொஞ்சம் பொறுத்துங்கப்பா, சரி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், இப்போ என்னம்மா, நான் மன்னிக்க மாட்டேன், நான் இறங்க மாட்டேன். நீ என்னை கோவப்படுத்தாத, நீ போ அந்த பக்கமா, நீ என் கூட பேசாத, நீ அந்த பக்கமா போ, நான் இறங்க மாட்டேன். நிறைய மனைவிகளும் நிறைய கணவன்மாரும் ஏதோ ஒன்றை பிடிச்சிட்டு, நான் இறங்க மாட்டேன், எனக்கு கௌரவம் எனக்கு முக்கியம், எனக்கு சரி வராது அப்படின்னு நீங்கள் மனதிலே நினைப்பீர்களே. ஆனால் ஆண்டவர் என்ன உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்றால், அவர் தேவகுமாரனாக இருந்தும், அவருக்கு தண்டிப்பதற்கு உரிமை இருந்தும், அவர் உண்மை உள்ளவராக இருந்தும், நம்ம அப்பான்னு கூப்பிடும்போது, நம்ம மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது, நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அவர் இறங்கி நம்மை கிருபையாய் கர்த்தர் மன்னிக்கிறார். அவர் கோச்சிட்டு இருந்தா, அவர் தன்னுடைய காரியத்தில் அவ்வளோதான், என்னுடைய ரூல்ஸ் படி தான் நான் நடப்பேன், நான் எப்படி சொல்லியிருக்குதோ அதுபடி தான் நான் நடப்பேன், நான் இறங்க மாட்டேன்னு சொன்னால், கண்டிப்பாக சொல்லுகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் வெற்றியாய் வாழ்ந்திருக்கவே முடியாது. இப்போ இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரிடத்துலையும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கோபம் என்ன பண்ணணுமாமா, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உன்னுடைய கோபம் தனிய கடவுது. அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே சில காரியத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் இறுக்கமாக இருக்கவே கூடாது. அரை மணி நேரத்துக்கு மேலே இறுக்கமாக இருக்கவே கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் மிகுந்த கிருபையை கொடுக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய எதிரி உங்கள்கிட்ட சண்டை போட்டுட்டான், உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டான், ஆனால் அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வழியிலே இருக்கும்போது அவனோடு நீ நல்மனம் பொருந்து. இப்போ நம்ம எல்லாரும் ஆண்டவரத்தில் என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எனக்கு ஒரு இருதயத்தை தாரும். எந்த இருதயத்தை தாரும்னு சொன்னால், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நான் உடனே இறங்கணும் ஆண்டவரே. இந்த யோனா இங்கே மட்டும் கிடையாது, நீங்கள் இன்னொரு இடத்துல வேதத்தில் வாசிக்க முடியும். 1ஆம் அதிகாரத்தினுடைய 11வது 12வது வசனத்தை வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரம், யோனாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது 12வது வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியினால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன். எல்லாரும் என்ன கவனமாக கவனிச்சுங்க. நீங்கள் யோனான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்க, இப்போ போயிட்டுருக்கிற வழியில் கர்த்தருடைய சித்தத்தை தவறி இப்போது உங்களால் ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்போ அங்கே கேட்குறாங்க, சரிப்பா இவ்வளோ பெரிய கொந்தளிப்பு வந்துருச்சு, இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்களும் நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? நானாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஐயா
தெரியாமல் ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்காம மீறி வந்துட்டேன், கர்த்தர் என்னை தண்டிக்கிறாருன்னு தெரியுது, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? வண்டியை கொஞ்சம் யூட்டர்ன் போட முடியுமா? வண்டியை கொஞ்சம் யூட்டர்ன் போட்டுட்டு என்னை கொண்டு எங்கே போய் ட்ராப் பண்ணுங்க சொல்லுங்களேன். என்னை நினிவேல கொஞ்சம் கொண்டு போய் விட்டுருங்கய்யா, உங்களுக்கு டீசலுக்கு வேணா நான் காசு தர்றேன், என்னை நினிவேல கொண்டு போய் விட்டு வண்டியை யூட்டர்ன் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த புயல் என்ன பண்ணாது. நான் இருந்தால் அப்படி தான் சொல்லுவேன். இல்லைன்னா அவங்கள பார்த்து எல்லாரும் சேர்ந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா, ஆண்டவருடைய சத்தத்துக்கு மீறி நான் வந்துட்டேன், முழங்கால் படிட்டு நானும் மன்னிப்பு கேட்குறேன், ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, நான் அப்படியே நான் நினிவேக்கு போகிறேன்னு மன்னிப்பு கேட்டிருப்பேன். ஆனால் இந்த யோனா என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், எல்லாம் ஒன்றும் பண்ணானா, நான் தான் தப்புன்னேன், இப்போ என்ன ஆமா, நான் தான் கீழ்ப்படியாமல் வந்தேன், சர்வ வல்லவருக்கு நான் ஊழியம் செய்கிறவன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை தூக்கி எங்கே போடுங்க. என்ன ஒரு தெனாவட்டு ஊழியக்காரனுக்கு இது இருக்கலாமா? கௌரவம், பெரிய கௌரவம் குறைச்சி, ஒரு பெரிய லாடு, என்ன ஒரு கௌரவம் பாருங்களேன். அப்படியெல்லாம் நான் இறங்கலாம் மாட்டேன், அப்படியெல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, அப்படியெல்லாம் நான் இருக்க மாட்டேன், என்னை தூக்கி கடலை போட்டுருங்க சரியாக போயிடும், என்ன திரும்பி இன்னும் யூட்டர்ன் போட்டு போகிறதா, செத்தாலும் சாகுறேன் அவ்வளோதான். நான் இந்த கடலுக்குள்ள சாவேனே தவிர அந்த இடத்துலையும் பயங்கரமான ஒரு பெருமை பாருங்களேன். அதான் இது ஏற்கனவே பெரிய, அதான் இது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்களே, மேய்க்கிறது எருமை, இதில் ஒரு பெருமை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி ஏற்கனவே இங்கே பிரச்சனை போயிட்டு இருக்குது, கடல் கொந்தளிச்சிட்டு இருக்குது, நம்முடைய லைஃபே ஒன்றும் இல்லாமல் போகுது, நம்ம எடுத்த முடிவுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு நமக்கு தெரியுது, இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான் தெரியுது. ஆனாலும் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கௌரவன்ற ஒன்று இந்த மீசையில் மண் ஒட்டக்கூடாதுன்ற அந்த ஒன்றை பார்த்தீங்கன்னா, என்னை தூக்கி கடலில் போடுங்கன்னு சொல்கிற உடனே அந்த ஜனங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க உடனே இந்த இரத்தப்பள்ளிக்கு நாங்கள் பாத்திரம் இல்லைன்னு சொல்லி அவங்க எல்லாம் பயந்தாங்களாமா. அவங்க அவனை தூக்கி கடலில் போடுறதுக்கு இவன் சொன்ன உடனே கடலில் தூக்கி போட்டுறல, திரும்பவும் அடுத்து முயற்சி எடுக்கிறாங்க. நீ சொன்ன உடனே உனக்கு மனசாட்சி இல்லாமல் சொல்லுவப்பா, நான் என்னப்பா பண்ணுறது. சில கணவன்மார் சில வீட்டில் சொல்லுவாங்க தெரியுமா, ஆமாம் விஷத்தை கலக்கி கொடு, விஷத்தை கலக்கி கொடுத்தோன்னே குடிச்சிருவாரா, விஷத்தை கலக்கி கொடு, என்னென்ன வார்த்தை சொல்லணுமோ அத்தனை வார்த்தை. ஆமாம் ஏங்க சுடுதண்ணியில் சுடுதண்ணி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு, இல்லை எனக்கு சளி பிடிச்சாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கங்க, இப்போ 2 நிமிஷத்தில் பரவாயில்ல, நான் குளிச்சுக்கிறேன், இல்லைங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் மறந்துட்டேன். என்ன மறந்துட்டேன் நீ? அதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் சாகுறேன், இந்த நோய் வந்தே சாகுறேன், குளிர் வந்தே சாகுறேன், சளி பிடிச்சே சாகுறேன், இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஒன்று தடுக்குது. என்ன தடுக்குது? இப்போது உங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் உச்சந்தலையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? இருக்கிறீங்களா? ஒரு விஷயத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சும் போது, தாழ்மைக்காக கேட்கும் போது, ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை யார் அப்படின்னு சொன்னால், இறங்கி கடன் கொடுக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய தேவன் யார் அப்படின்னு சொன்னால், இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கணவன் மனைவியினுடைய உடைவுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த பிரச்சனை தாங்க காரணம். நிறைய பிள்ளைகள் பெத்த பிள்ளைங்க இன்னைக்கு ஒன்று சேராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தகப்பனாருக்கு இருக்கிற கௌரவ பிரச்சனை, தாயாருக்கு இருக்கிற கௌரவ பிரச்சனை. நான் என்ன அந்த ஆள்கிட்ட போய் நிற்கணும்? அந்த ஆள்கிட்டலாம் போய் நிற்க மாட்டேன். நான் அவன்கிட்ட போய் நிற்கிறதுக்கு என்ன, அவன் என்ன பெரிய ஆள், அவன் வரமாட்டானா, அவன் உட்கார மாட்டானா? இது என்ன அர்த்தம்? ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இளையகுமாரன் மூத்த குமாரனுடைய சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த மூத்த குமாரனை குறித்து மூத்த குமாரன் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் இத்தனை ஆண்டு காலமாய் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு வார்த்தையை கூட நான் தட்டலை, நான் அப்படியே வாழ்கிறேன், எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டி ஆயில் நீங்கள் என்ன பண்ணலை, அடிக்கலை. நான் ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல போய் அனாவசியமாக அப்படின்னா, இந்த மூத்த பையன் ரொம்ப நல்ல பையன், உண்மையான பையன், அவனுடைய தகப்பனுக்கு ரொம்ப கீழ்ப்படிந்த பையன், அவனுக்கு அவ்வளோ நல்ல கேரக்டர்.
ஆனால் இந்த மூத்த பையனுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் வருது. இவ்வளவு தூரம், இத்தனை தூரம் அவன் தன்னுடைய தகப்பனாருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்து கடைசியில் பிரயோஜனம் இல்லாமலே போயிருச்சு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவங்க அப்பா சொல்றாரு, நீ எப்பா மகனே, என்னுடையது எல்லாம் உன்னுடையத்திலிருந்து நீ சம்பாதிச்ச உனக்கு கொடுத்த அந்த ஷேர்ல இருந்து ஒன்று கூட உங்க தம்பிக்கு நான் கொடுக்கலப்பா. ஆனால் இப்போ என்னுடைய எக்ஸ்ட்ரா இருக்கிறத வச்சு உங்கள் தம்பி மரிச்சான், திரும்ப உயிரோட வர்றான், வாப்பா நம்ம சந்தோஷப்பட்டு களி கூறலான்னு சொல்லி அவங்க அப்பா அந்த மூத்த குமாரனை வருந்தி அழைக்கிறாரு. ஆனால் அந்த மூத்த குமாரன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், நான் உள்ள சொல்லுங்க. இப்போ மூத்த குமாரன் உள்ள வராததுனால அங்கே இருக்கிற நிகழ்ச்சி தடைப்பட்டுச்சா? அங்கே இருக்கிற சந்தோஷம் தடைப்பட்டுச்சா? அங்கே சாப்பிட்றவங்க சாப்பிடாம இருந்தாங்களா? பிரதர் சிஸ்டர், நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிச்சுங்க. நீங்கள் கௌரவமாக இருக்கிறதுனால நீங்கள் தான் ஆசீர்வாதத்திற்கு புறம்பாவீங்க, நீங்கள் தான் அனுபவிக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க. ஆனால் உங்கள் கூட இருக்கிற எல்லாருமே, அது நீங்கள் சம்பாதிச்சதாக இருக்கலாம், அது உங்களுடையதாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய கௌரவ பிரச்சனையினால யாரு தான் பாதிக்கப்படுவீங்கன்னா நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க. நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க, வேற யாரும் பாதிக்கப்பட முடியாது. ஒரு நாள் ஜூடா அவங்க அம்மாட்ட கோச்சிட்டு இருந்தார். அப்போ நாங்கள் அன்னைக்கு என்ன நினைக்கிறோன்னா, ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு நினைக்கிறோம். உடனே சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட உட்காந்தா, நான் எனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிட்டேன், பாஸ்டம்மா என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிட்டாங்க, சின்னவன் என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிட்டான். இவன்கிட்ட ஆர்டர் பண்ண சொன்னால் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டான். நான் சொன்னேன், டைம் ஆயிடுச்சு, ஏற்கனவே அங்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க, கிச்சன் க்ளோஸ் பண்ணுற டைமு, நம்ம ஏற்கனவே லேட்டாக வந்தோம், சீக்கிரமாக சொல்லிடு, இல்லைன்னா கிடைக்காது. இல்லை எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு. சரி, உடனே ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நாங்கள் முன்னாடி வச்சேன். சரி, இதை குடிச்சுக்கோப்பா, நீ இன்னைக்கு உபவாசம் அப்படின்னு சொல்லியாச்சு. இது என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஆர்டர் பண்ணதெல்லாம் எங்களுக்கு வந்துச்சு. வந்த உடனே பாஸ்டர் அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி ஒரு சாப்பாடை கொஞ்சத்தை உருட்டி அவன் வாயில் கொண்டு போகும்போது எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டான். ஸோ 2 டைம் ட்ரை பண்ணாங்க. நான் என்ன சொன்னேன்னா, நீ விட்டுரு அப்படின்ட்டேன். சரி நீ விட்டுரு அப்படின்னு. நாங்கள் 3 பேரும் நல்லா சாப்பிட்டோம். ஆனால் சின்னவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்து கேட்டே இருந்தான், அண்ணன் என்னண்ணா சாப்பிடுண்ணா அப்படின்னு. இவன் கேட்கவே இல்லை. கடைசியில் நாங்கள் சாப்பிட்டு முடிக்கும்போது வெயிட்டர் என்ன சொன்னா, சார் கிச்சன் க்ளோஸ் பண்ணுறோம், வேறு ஏதாவது வேணுமான்னு கேட்டோம். அப்போவும் நான் கேட்குறேன், கடைசியாக கேட்குறாரு ஏதாவது வேணுமான்னு கேட்டால், இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, வேணாம் எனக்கு வேணான்ட்டார். சரி ஓகே, வேணான்னா இப்போ என்ன பண்ண முடியும், அதுக்காக நம்ம பட்டினியாக இருக்க முடியுமா அப்படின்ட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அவ்வளோதான், அந்த ஊற வச்ச மூஞ்சி கீழே இறங்கவே இல்லை. ஆனால் வீட்டுக்கு அந்த படிக்கட்டில் ஏறி ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன சொன்னான்னு தெரியுமா? மம்மி எனக்கு பசிக்குது, மம்மி எனக்கு. என்னப்பா இப்போ நேரத்தில் பசிக்குதுன்ற? எனக்கு பசிக்குது, இனி எங்கேயும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் தோசை மாவு, நம்ம வீட்டில் நிறைய பேர் இந்த கவரில் என்னைக்கு தோசை மாவு விற்க ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து எல்லாருடைய வீட்லையும் ஸ்டாக்கேஜ் இந்த தோசை மாவு கண்டிப்பாக இருக்கும். இந்த தோசை மாவு ஒன்று ஸ்டாக்கேஜாக இருக்குது, சரி வா உனக்கு தோசை சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய தோசை மாவில் 2 தோசையும் ஒரு சட்னியும் வச்சு சாப்பிட்டுட்டு ஒழுங்காக மேலே நான் கேட்டேன், தேவையாப்பா உனக்கு? நீ ஃப்ரைட் ரைஸு சாப்பிட்ருக்கலாம்ல, சில்லி சிக்கன் சாப்பிட்ருக்கலாம்ல, அதை விட்டுட்டு இவ்வளவு நீ இறங்காமல் இருந்த அந்த ஒரு காரணத்திற்காக இந்த பழைய தோசை மாவுலையும் சாப்பிடலாமாப்பா? இது உனக்கு தேவை, இது உனக்கு வேணும். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இந்த இடத்துல இளைய குமாரனுக்கு சந்தோஷம் வருது. பாடுபட்டவர் இவர் தான், பணம் கொடுத்தவர் இவர் தான்,
இவருடைய ஆசீர்வாதத்தினால தான் அந்த வீடு இன்னைக்கு வரைக்கும் நிற்குது. ஆனால் இவர் மனசில் அப்படி இருந்தாருன்றதுக்காக யாருமே இவரை பார்க்கவே இல்லை, யாருமே அவர் மேலே பரிதாபப்படவே இல்லை. சிக்காகிறது நான் என்னன்னா, இதை ஒருவேளை ஒரு ஜோவியெல்லாம் உங்களிடத்துல ஒருவேளை சொன்னாலும் ரொம்ப வருத்தத்தோடு நான் சொல்கிறேன், தகப்பன்மாருக்கு நான் சொல்கிறேன், பிரதேசுக்கு சொல்கிறேன், கடைசியில் பாதிக்கப்படுறது யாரு தெரியுமா? கஷ்டப்படுற நீங்கள் தாங்க பாதிக்கப்படுவீங்க, சம்பாதிக்கிற நீங்கள் தாங்க பாதிக்கப்படுவீங்க. நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சாப்பாடு அவர்களுக்கு தன்னை போல் வந்தது கிடையாது. நீங்கள் உழைச்ச சாப்பாடு, உங்களுடைய ரத்த வேர்வை அதில் இருக்குது, நீங்கள் தான் அதில் அனுபவிக்கணும். அந்த வீடு உங்களுடையது, அதில் இருக்க யூஸ் பண்ணுற தண்ணி உங்களுடையது, அந்த சாப்பாடு உங்களுடையது. ஆனால் என்ன தெரியுமா, உங்களுடைய ஒரே ஒரு அந்த கௌரவ பிரச்சனை, ஒரே ஒரு கோபத்தினால அந்த சாப்பாடு உங்களுக்கு நிம்மதியாக இல்லை, அந்த வீடு உங்களுக்கு நிம்மதியாக இல்லை, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நிம்மதியாக இல்லை. ஆனால் பாருங்க, அதுக்காக உங்கள் மனைவி பட்டினியாக இருந்தாங்களா? அதுக்காக உங்கள் பிள்ளைங்க பட்டினியாக இருந்தாங்களா? கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தாங்க அந்த இடத்துல வந்து வெறுமையாக நின்றுருப்போம். நீங்கள் தான் அந்த இடத்துல வெறுமையாக நின்றுருப்பீங்க. காரணம் என்ன தெரியுமா? சில இடங்களில் நம்ம என்ன பாத்திரக்கூடாது அப்படின்னு சொன்னால், கௌரவம் அப்படின்ற ஒன்றை பார்த்து நம்ம இறங்காமல் இருந்துட்டோன்னா கண்டிப்பாக சமாதானம் என்கிற ஒன்றை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, சமாதானம்னு ஒன்று வேணும்னா, நீங்கள் சுகமாக இருக்கணும்னா, அப்பாவுடைய சந்தோஷத்தில் நீங்கள் பங்கு பெறணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இறங்கணும். சத்தமாக சொல்லுங்க. கேட்கல கேட்கல இறங்கிறீங்களா? வெறும் ஐயாம்மா இருக்குல்ல, சில அம்மாமாரெலாம் இறங்காமல் இருக்காங்க பாருங்களேன். கேட்டால் 5 வருஷமா ஐயாட்ட பேசுகிறதே இல்லையாம்மா. இதெல்லாம் அந்த ஆண்டவருக்கு நீங்கள் எனக்கு வேதத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, சகைவை குறித்து வேதம் சொல்லுகிறது. சகைவை பார்த்த உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சகைவே இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டில் என்ன பண்ணணும்? வேதத்தில் வந்து யார்கிட்டையுமே ஆண்டவருடைய பேசினதே இல்லை. எங்கேயாவது நீங்கள் தேடி பாருங்க, யாரையாவது ஒருத்தரை பார்த்து உன் வீட்டில் இன்னைக்கு நான் தங்குறேன்னு கேட்டாரான்னு பாருங்க. வாலண்டியரா யார் வீட்டிலையுமே ஆண்டவர் வந்து இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்குவேன், இன்னைக்கு நான் வீட்டில் படுத்திருக்கிறேன், எனக்கு கட்டில் ரெடி பண்ணுன்னு சொல்லவே இல்லை. ஆனால் சகைவை மட்டும் பார்த்து என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு நான் உன் வீட்டில். உடனே சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏயா நீ பரிசுத்தவான் தானே, நீர் பரிசுத்தவான் தானே, ஒரு பாவியான இவ்வளவு மோசமான ஒருத்தனுடைய வீட்டில் போய் நீங்கள் ஸ்டே பண்ணுற அளவிற்கு நீங்கள் என்ன பரிசுத்தத்தில் குறைஞ்ச ஆளா? இவனுடைய வீட்டில் போய் நீங்கள் வந்து தங்குறீங்களே அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ஏன் 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 எப்படி ஆண்டவர் வந்து சகையனுடைய வீட்டில் தங்கணும்னு சொல்லி போகிறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த சகை யாரு? சகை யாரு? இந்த சகையோ டாக்ஸ் கலெக்டர். இந்த டாக்ஸ் கலெக்டரா இருந்ததுனால நிறைய இடத்துல ஜனங்களிடத்துல அநியாயமா வாங்கி 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 நிறைய சொத்து சேர்த்துட்டான். பெரிய பணக்காரன், பெரிய கோடீஸ்வரன், ஜனங்கள் மத்தியில இவன் வந்து பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனா இவனுக்கு ஒரே ஒரு ஆசை, இயேசுவை சொல்லுங்க, இயேசுவை பார்க்கணும்னு ஆசை இருக்குது. ஆனா பணம் கொடுத்து ஒரு 1 லட்சம் ரூபாய் காணிக்க கொடுத்து இயேசுவை வீட்டுக்கு வர சொன்னா அவர் வருவார்னா இவன் 1 லட்சம் கொடுத்துருப்பான், 10 லட்சம் கொடுத்துருப்பான். ஆனா இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. இயேசுவை இவனுடைய அசிஸ்டண்ட்டை வச்சு மீட் பண்ண முடியாது, இவனுடைய பணத்தை வச்சு மீட் பண்ண முடியாது, இவனுடைய அதிகாரத்தை வச்சு மீட் பண்ண முடியாது. இயேசு தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறவர் இல்லை. உடனே இவன் என்ன முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, நான் இயேசுவை பார்க்கணும், ஆனால் இயேசுவை பார்க்கறதுக்கு எனக்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லை. நான் இப்போ ஒன்று பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், நான் காட்டத்தி மரத்தில் ஏறுவேன். நீ நினச்சி பாருங்களேன், பேண்ட் சட்டை போட்டுட்டு பனைமரத்தில் ஏறினா எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். இந்த கோயம்புத்தூரில் இந்த ஃப்ளைட்டு இருக்குல்ல, ஃப்ளைட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் நீங்கள் போனீங்கன்னா ஃப்ளைட்டில் ஏறாதவங்க நிறைய பேர் அதை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. எப்போ போனாலும் ஒரு 10 காரு நின்றுட்டே இருக்கும். அதில் நிறைய அங்கே ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் ஏறி நின்று பிள்ளைங்க எல்லாம் ஃப்ளைட்டை பார்ப்பாங்க. ஆனால் கீழே நிற்கிற ஐயா பேண்ட் சட்டை போட்டிருப்பார்.
இவருக்கு பிளைட்டை பார்க்கணுன்னு ஆசை, ஆனால் எதில் ஏற முடியாது? கேட்கல. மரத்தில் ஏற முடியாதுன்றதில்ல, அங்கே போய் மரத்தில் ஏறி நம்ம பார்த்தா, ஹலோ, பிளைட்டை பார்க்கறதுக்கு ஆசை இருக்குது, ஆனால் எது தடுக்குது? கேட்கல, சத்தமாக சொல்லுங்க. நான் போய் மரத்தில் ஏறி நிற்கும் போது யாராவது ஒருத்தர் பார்த்தா, ஏன் இந்த வயசில் மரத்தில் ஏறி நின்று ஃப்ளைட்டை பார்க்குறீங்கன்னு நினச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு யோசனையில் எட்டி எட்டி பார்ப்பாரு. ஆனால் ஃப்ளைட்டை பார்க்க, ஆனால் இயேசுவை பார்க்கணுன்னு நினச்ச சகையோ தன்னுடைய சிங்காசனத்தை, தன்னுடைய படிப்பை, தன்னுடைய வசதியை எல்லாத்தையும் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா இறக்கி வச்சிட்டாரு. இறக்கி வச்சிட்டாரு. இவர் தான் காட்டத்தி மரத்திலே நான் இருக்கும்போது என்ன இயேசு பார்க்கணும்னு நினைக்கல, நான் இயேசுவை பார்க்கணும்னு மட்டும்தான் நினைச்சாரு. ஆனா இயேசு, நீ என்னை பார்க்கணும்னு நினைச்சத நான் 1 கிலோமீட்டருக்கு வரும்போதே நான் பார்த்துட்டேன்ப்பா. ஏன்னா அந்த மனசு இருக்கு பாருங்களேன், அந்த மனசு இருக்கு பாருங்க. எல்லாருமே சகைவை எப்படி பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொன்னா, இவன் மோசமான ஆளுன்னு பார்த்தாங்க. ஆனா உண்மையா அவனுடைய இருதயத்தை யார் பார்த்தான்னா கர்த்தர் மட்டும் பார்த்தார். இறங்கி வாப்பா, நீ இறங்கி வா, உன் வீட்டில் நீ தங்கணும்னு சொன்ன உடனே அடுத்த மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, நான் யாரிடத்துல யாரும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் எப்படி திரும்பி கொடுக்குறேன்? உடனே அடுத்த நிமிஷமே அப்படியே இறங்கி ஆமாப்பா நான் ஒன்றும் இல்லைப்பா. வேதம் சொல்லுகிறது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன். ஹல்லேலூயா. பிரதர், சிஸ்டர், ஆண்டவர் இன்னைக்கு உங்களிடத்துல ஒன்று மட்டும் கேட்குறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எந்த இடத்துலையும் உங்களுடைய கோபம் ரொம்ப நேரம் இல்லை, உங்க கோபம் ஒரு நிமிஷம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான் சரண்டர் ஆகிறேன், நான் இறங்குறேன். நான் இறங்கும் போது அந்த இடத்துல ஒரு சமாதானம் உண்டாகுமானால், நான் இறங்கி போகும்போது அந்த இடத்துல ஒரு சலசலப்பு மாறுமானால், நான் இறங்கிட்டேன்னா அந்த இடத்துல ஐக்கியம் உண்டாகுமானால், நான் ரெடி. எதுக்கு ரெடின்னா, நான் இறங்குறதுக்கு. கேட்கல, உங்களை பார்த்தா ரெடியாக இருக்கிறது மாதிரி தெரியல. ரெடின்றவங்க கை தூக்கம் பார்க்கலாம். நான் இறங்குறதுக்கு ரெடி. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு மத்தியானமே இறங்க போறீங்க நீங்கள். ஆமென். இந்த உலகத்திலேயே ரொம்ப வேல்யூபுல்லான ஒரு வேர்டு அப்படின்ற வேர்டை குறித்து யோசிக்கும் போது ஒருத்தர் சொன்னாராம்மா, உலகத்திலே ரொம்ப வேல்யூபுல்லான வேர்டு என்ன வேர்டு அப்படின்னா சாரி. அம்மா, எது? நிறைய பேருக்கு இது பயங்கர கெட்ட வார்த்தை. சாரி நிறைய பேருக்கு என்ன வார்த்தை? கெட்ட வார்த்தை. தலை மேலே என்ன இடி வந்து விழுந்தாலும், நான் எவ்வளவு தப்பே நான் பண்ணியிருந்தாலும் என்ன கேட்க மாட்டேன்? சொல்லுங்க. சாரின்றது மட்டும் வராது. கல்லுள்ளி மாதிரி அப்படியே நின்ன, அடி வேணா நீ அடி, நீ திட்டு, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் நான் என்ன கேட்க மாட்டேன்? இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த குணம் இருக்கவே கூடாது. இந்த குணம் இருந்துச்சுன்னா நீங்கள் சுகமாகவே வாழ மாட்டீங்க. பாஸ் இப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. உங்கள் மேலே அன்பு வச்சு சொல்கிறேன், நீங்கள் சீக்கிரமாக சிக்காவீங்க. உங்களுக்கு ரொம்ப நஷ்டம் உண்டாகும். நீங்கள் சுகமாய் வாழவே முடியாது. அன்பு தகப்பன்மாருக்கு, பிரதர்ஸுக்கு சொல்கிறேன், பிரதர், இந்த கேரக்டர் நீங்கள் இருந்தால் நீங்கள் உண்மையில் நீங்கள் சுகமாக வாழ முடியாது பிரதர். நீங்கள் என்ன பண்ண முடியும்? அதே இடத்துல பாருங்க, அந்த இளையகுமாரன் இருந்த அந்த இடத்துல அந்த மூத்த குமாரன் தன்னுடைய தகப்பனார் வெளியில அவ்வளவு கெஞ்சுன்னு கெஞ்சுறாரு, நீ நல்லவன் தான்ப்பா, நீ எந்த தப்பும் பண்ண, இப்ப என்னப்பா பண்ண முடியும்? அதுக்காக இந்த பிள்ளைய மன்னிக்காம விட முடியுமாப்பா? அதுக்காக இந்த பிள்ளைய தெருவில் விட முடியுமாப்பா? விட முடியாதுப்பா. நீ அண்ணன், நான் அப்பா, நான் இறங்கி தான் ஆகணும். சரி, ஓகே, அவனுடைய ஜீவன் பிழைச்சு வந்தானே, பரவாயில்ல, அவனை ஏத்துக்குவோம், வாப்பான்னு கூப்பிட்டா
அவ்வளவு கெஞ்சினால் நான் இறங்க மாட்டேன்னு சொல்லி அத்தனை நாள் அந்த குடும்பத்தில் நல்லவனா வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? அத்தனை நாள் தன்னுடைய தகப்பனுடைய ஒரு ஆடையும் எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம்? என்ன லாபம்? சந்தோஷத்தில் பங்கு இல்லையே. அவன் சந்தோஷமா இல்லைன்றதுக்காக அந்த வீட்டில் என்ன குறைஞ்சு போயிடுச்சு? எதுவுமே குறைஞ்சு போகலையே. கடைசியில் நஷ்டப்பட்டு நின்னது யார் தெரியுமா? கடைசியில் நஷ்டப்பட்டு நின்னது யாரு? அவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்து அவ்வளவு உழைச்சு அவ்வளவு உண்மையா இருந்த அந்த மூத்த குமாரன் தான் நஷ்டப்பட்டு நின்னான். பிரதர், கடைசியில் நஷ்டப்பட்டு நிற்கிறது நீங்க தான் பிரதர் நிற்பீங்க. கடைசியில் பாடுபட்ட நீங்க தான் பிரதர் அவமானப்பட்டு நிற்பீங்க. நீங்க தான் பிரதர் எதுவுமே அனுபவிக்க மாட்டீங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த அந்த ஒரு என்னப்பா, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே அவங்க அவ்வளவுதான் அப்படிதான் நினைக்க முடியும். சரி, அவங்கள மன்னிச்சிடும். ஆண்டவரே அவன் மேல இரக்கமா இருக்கும்போது, ஆண்டவரே அவன் மேல கிருபையா இருக்கும்போது நம்ம ஏமாத்திரம் பிரதர், நம்ம ஏமாத்திரம் சிஸ்டர். அதனால ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஒரு கிருபை கொடுங்க. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான் இறங்கணும். நான் இறங்கணும். கையை உயர்த்தி கேட்கலாமா எல்லாருமே? முழு வெள்ளத்தோட கூட ஏசப்பட்ட ஆண்டவரே அந்த இறங்கக்கூடிய கிருபை. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நன்றியப்பா, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்மை போல் என்னை மாற்றிடும், உம்மை போல் என்னை மாற்றிடும். சொல்லுவோம், உம்மை போல், உம்மை போல் என்னை மாற்றிடும். ஹல்லேலூயா. உம்மை போல் என்னை மாற்றிடும். என்னை கழுவும், என்னை கழுவும் சுத்தமாவே என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே. உம்மை போல் என்னை மாற்றும், உம்மை போல் என்னை மாற்றிடும். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தினுடைய 20வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தினுடைய 20வது வசனம். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்பர் 1, முதலாவதாக இந்த கௌரவம் அப்படின்ற ஒன்று யாருக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னா, நான் இறங்க மாட்டேன், இறங்க மாட்டேன். நல்லா கவனிச்சுக்குங்க. நான் பிடிச்சது, நான் ஃபிக்ஸ் பண்ணது, நான் தான் உண்மை, நான் இதில் உண்மையாக இருப்பேன், நான் இதில் சரியாக இருக்கிறேன், நான் பண்ணதான் நியாயம், காம்ப்ரமைஸ் இதில் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க கௌரவத்தில் வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். இரண்டாவதாக, நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கௌரவத்தில் வாழ்கிறவங்க. யாரு?
ஃபஸ்ட்டு இறங்க மாட்டேன், ரெண்டாவது இறங்க மாட்டேன். அப்படின்னா இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, லாசரு ஐஸ்வர்யவான். இந்த ஐஸ்வர்யவானை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டான், இவன் வந்து லாசருவை அடிச்சிட்டான், வெளியே துரத்திட்டான் அப்படின்னெல்லாம் எதுவுமே சொல்லலை, எதுவுமே சொல்ல. ஒரு விதத்திலே பார்த்தோமையானால் இந்த லாசரு, இந்த ஐஸ்வர்யவான் யார் அப்படின்னு சொன்னா கெட்டவன் எல்லாம் கிடையாது, ரொம்ப நல்லவன் தான். ஏன்னா ஒருத்தனுடைய ஐஸ்வர்யாவாவனுடைய வாசலிலே யார் உட்கார்ந்து இருக்கிறதாமா? லாசரு உட்கார்ந்து இருக்கிறான். பெரிய பெரிய கோடீஸ்வரருடைய வீடுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க எதையுமே வைக்க முடியாது, குப்பை தொட்டியை கூட வைக்க முடியாது. பாருங்க, இந்த ஊரெல்லாம் குப்பை தொட்டி போடுறோமே, இந்த குப்பை தொட்டியை நீங்க ஒரு வீடு கட்டி இருக்கிறீங்க, அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு குப்பை தொட்டியை வச்சா நீங்க எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க? எடுத்துட்டு போப்பா நீ, இந்த வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் வைக்காத. எத்தனையோ வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள் தங்களுடைய வீட்டிற்கு முன்பாக இருந்த அந்த மாதிரி, அப்படின்னா ஒரு சின்ன கடை, அவங்க நல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த கடையில் வர்றவங்கெல்லாம் ரோட்டில் நின்று சாப்பிட்றாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டில் சொல்லி பிரச்சனை பண்ணி எடுக்க வச்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. மதுரை பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருச்சபையில் வந்து ரொம்ப அழகாய் கட்டப்பட்ட ஒரு திருச்சபை, முன்னாடி காம்பவுண்ட் வாலெல்லாம் ரொம்ப அழகாக கட்டிட்டாங்க. அந்த ஏரியாவில் வந்து மாட்டு வண்டியில் வர்ற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னால், தன்னுடைய மாட்டு வண்டியை கொண்டு வந்து அந்த சர்ச்சினுடைய அந்த சைடில் வாசலில் விட்டு அந்த நிழலில் வந்து அந்த காம்பவுண்ட் வாலில் சாஞ்சிருக்கிறார். அப்போ அந்த இடத்துக்கு உள்ளே வந்த பாஸ்டர் வந்து, நீங்கள் யார், இங்கே என்ன இருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, இந்த மாதிரி நான் வந்துடுறேன், எனக்கு டயர்டாக இருக்குது, கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னால், நீங்கள் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கிறீங்க, பாருங்கள் அந்த மாடெல்லாம் கட்டி இதெல்லாம் புல் சாப்பிட்றது, செடியெல்லாம் எவ்வளோ விலை தெரியுமா, நீங்கள் பாட்டுக்கு அதில் சாஞ்சிருக்கிறீங்க, அந்த செவர் வந்து அழுக்காகாதா அப்படின்னு கேட்டு திட்டின உடனே, கொஞ்சம் நேரம் தானே வந்து உட்கார்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப கோபம் வந்து உள்ளே போய் வாட்ச்மேனை பிடிச்சி கத்துறாரு. ஏப்பா வெளியில் அவன் இருக்கிறான், நீ என்ன அவனை உட்கார வச்சுருக்கேன்னு சொன்ன உடனே இந்த வாட்ச்மேன் வந்து இவர்கிட்ட சண்டை போடுறாரு, போப்பா நீ போப்பா, சார் வரும்போதே நீ எதுக்குப்பா இப்படி நின்றுருக்கிற அப்படின்னு சொல்லி திட்டின உடனே இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் என்ன உன் வீட்டிலே வந்து படுக்கிறேன், இல்லை உன்னுடைய இதுக்குள்ளே வந்தேன், நான் ரோட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு இவருக்கு கோவம் வந்துச்சு. இந்த மாட்டு வண்டியை ஓட்டிட்டு வந்தவர், நான் ரோட்டில் இருக்கிறேன், என்ன எவனுமே கேட்க முடியாதுன்னு சொன்ன உடனே இந்த பாஸ்டர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவருடைய சர்ச்சில் வந்து அன்னைக்கு இந்த போலீஸில் முக்கியமான நபர் வர ஸ்ட்ரெயிட்டாக அவருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஒருத்தன் ரோட்டில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான், மாடை கொண்டு வந்து பிரச்சனை பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அவர் வந்து ஒரு போலீஸ் வேனில் ஒரு 4 பேரை வந்து போகலைன்னா அவ்வளோதான் கேஸை போட்டு விட்ருவேன்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் வந்து சபிச்சுட்டே போயிட்டான். ஆனால் அதற்கு பிறகு கொஞ்ச நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆலயம் இருக்கிற இடம் வந்து இவர்களுக்குரிய இடம் அல்ல, அதில் வந்து ஏற்கனவே அந்த பத்திரத்தில் மாற்றம் ஆயிருக்குன்னு சொல்லி அந்த ஆலயமே முழுக்க தரமட்டம் ஆயிடுச்சு. அந்த ஆலயம் முழுவதும் தரமட்டமாகிட்டாங்க. அது நடந்த ஒரு சம்பவம். அந்த மனுஷனை இருக்க விட மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், என்ன குணம் இல்லை அப்படின்னு சொன்னால், இரக்க குணம் இல்லாத ஒரு நபர் வந்து எதில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கௌரவத்திலேயே வாழ்கிறாங்க. நமக்கு என்ன குணம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திலே மனிதனாய் பிறப்போமே, ஆனால் நமக்கு என்ன குணம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இரக்க குணம் இருக்கணும். இந்த ஐஸ்வர்யவான் நல்லவன் தான்ப்பா நீ, ஆனால் உன்னுடைய வாசல் அருகே ஒருவன் பட்டினியாய் கிடக்கும்போது உன்னுடைய மேஜையில் இருந்து விழுகிற அந்த துணிக்கையை சாப்பிட்றதுக்கு, வேஸ்ட்டை சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும்போது, நீ இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான், உனக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கறதுனால உனக்கு ஒன்று குறைஞ்சி போக மாட்டேன். அந்த மனுஷனுக்கு மேலே உனக்கு என்ன வரல அப்படின்னு சொன்னால் இரக்கமே வரல. நமக்கு என்ன வரணும் அப்படின்னு சொன்னால், பொதுவாக பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கும்போது, கஷ்டப்பட்டவங்களை பார்க்கும்போது, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வேற வேலை இருக்குது, நீங்கள் அவசரமாக கூட போகிறீங்க, ஆனால் உங்கள் மனசில் ஐயோ பாவம் அப்படின்ற எண்ணமாவது உங்களுக்குள்ள, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. நீங்கள் அவங்களுக்கு காசு கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, அவங்க ரத்தத்தை துடைக்காட்டி கூட பரவாயில்ல, ஆனால் உங்கள் மனசில் என்ன வேணும் அப்படின்னு சொன்னால்,
ஒரு சின்ன இரக்கம். நீ வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஒரு வார்த்தை சொன்ன போதும். ஐயோ சொல்லுங்க, கையை, ஐயோ பாவம் சொல்லுங்க எல்லாருமே. இந்த வார்த்தையை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, சொல்லுங்க. இன்னைக்கு செல்ஃபி உலகம், செல்ஃபி உலகம். அதான் நிறைய மீமெல்லாம் கூட பார்ப்பீங்க. இன்னைக்கு ஒருத்தனுக்கு அடிபட்டா கூட வீடியோ எடுக்கிறது தான் குறியா இருக்காங்களே தவிர அவன் செத்து போறதை குறித்து சொல்லுங்களேன். இரக்கமே இல்லாத உலகம், இரக்கமே இல்லாத உலகம், அப்படியே உறிஞ்சு குடிக்கிற உலகம். மெடிக்கல் ஃபீல்டெல்லாம் ஒரு டைம் எல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? எவ்வளவு தியாகமாய் செய்தார்கள் தெரியுமா? ஆனால் இன்னைக்கெல்லாம் எல்லாரையும் சொல்லலை, இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் ஃபீல்டு வந்து நான் சொல்கிறேன், எல்லா நோயாளிகளையும் பார்க்க முடியாது, எல்லா நோயாளிகளையும் ரொம்ப விசாரிக்க முடியாது. ஓகே, ஆனால் என்ன வேணும்? ஒரு இரக்கமாவது வேணும் இல்லை? ஐயோ இவனுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உனக்கு காசு இருக்காப்பான்னு கேட்டால், இல்லை சார் எனக்குன்னு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன நிலம் தான் சார் இருக்குது, அதை விற்று தான் சார் நான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்ன உடனே அந்த ஆப்ரேஷனே பண்ணாமல் அந்த மனுஷனை ரெடி பண்ண முடியும். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 7 லட்சம் ஆகுப்பா, நீ விற்றுருப்பா. என்ன இல்லை சொல்லுங்க. அட்லீஸ்ட் அந்த மனுஷனை பார்த்து நீ ஒன்றும் விற்க வேணாம் சாமி, நீ வச்சுக்கோ, இந்த மாத்திரை சாப்பிட்டா சரியா போயிடும், இந்த ஒரு இறக்க குணம் இருந்தாலே நீங்க போய் அவங்க வீட்டில் போய் அவருக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டாம். நீங்க கொடுத்த மாத்திரை காசு வாங்காமலாம் விட வேண்டாம். நீங்க காசு வாங்குங்க, உங்களுடைய ஊதியத்தை எல்லாத்தையும் வாங்கிருங்க. ஆனா மனசுக்குள்ள என்ன? சத்தமா சொல்லுங்க. இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்க பிச்சைக்காரருக்கு பிச்சை போடாட்டி கூட பரவாயில்ல சிஸ்டர், பிச்சை போடாட்டி கூட பரவாயில்ல, ஆனா போ இப்படின்னு துரத்தாம இருந்தா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு எந்த குணம் இல்லை தெரியுமா? இந்த இறக்க குணம் கூட மனுஷனுக்குள்ள இல்லைங்க, இந்த இறக்க குணம் கூட மனுஷனுக்குள்ள இல்லைங்க. நாறுது போ, நாறுது போ. இந்த உலகம் வந்து பொல்லாங்கனைக்குள்ளே கிடக்கிறது. ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுவார், ரொம்ப வருத்தப்படுவார். எதுக்கு வருத்தப்படுவார் அப்படின்னா, மனைவி மேல இரக்கம் இல்லை, பிள்ளைங்க மேல இரக்கம் இல்லை, எங்க இரக்கம் இல்லாத ஒரு உலகம். ஆனா ஆண்டவரிடத்துல நான் கேட்கிறேன், எனக்கு ஒன்று தாரும் ஆண்டவரே, எனக்கு இறங்கக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தாங்க ராஜா. அல்லேலூயா. என் மனசு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கஷ்டத்தை பார்க்கும்போது, வேதனையை பார்க்கும்போது, எனக்கு செய்கிறதற்கு பலன் இல்லைன்னா கூட என் மனசுல ஒரு இரக்கம் வந்து அவனுக்காக ஒரு நிமிஷம் ஜெபமாவது பண்ணக்கூடிய கிருபை தாங்கப்பா. ஒரு ஜெபமாவது பண்ணணும் ஆண்டவர். என்ன மனுஷனா மாத்துங்க ஆண்டவரே, என்னை மனுஷனா மாத்துங்க ஆண்டவரே. ஒரு மனைவி வந்து எனக்கு உடம்பு நிலை சரியில்லை இந்த மாதிரி இருக்குன்னா அடுத்த வார்த்தை என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ சாகு, நீ செத்துரு, நீ எதுக்கு உயிரோட வாழ்ற? சரி, ஏதோ ஒரு டைம் கோபத்தில் சொல்லிட்டாருன்னா கூட பார்த்தா கூட, ஏதாவது ஒரு அடிபட்டு வந்துச்சுன்னா ரத்தம் சொட்ட சொட்ட நிற்கும் போது நம்முடைய மனசுக்கு என்ன வரணும்? என்னதான் இருக்கட்டுங்க, என்னதான் இருக்கட்டுங்க, உடனே போய் சரி 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 என்னாச்சு, ஒரு கட்டு போட முடியும். அந்த இடத்துலையும் என்ன, உனக்கு வேணும், உனக்கு தேவை, நீ இப்படி பண்ணிட்டு போனல, உனக்கு இதுவும் நடக்கும், இதுக்கு மேலேயும் நடக்கும். இதுக்கு சிலருக்கெல்லாம் எப்படி தூக்கம் வருதோ தெரியல, சிலருக்கெல்லாம் எப்படி தூக்கம் வருதோ. அவ்வளவு சண்டை போட்டு அவ்வளவு கணவனார பிபியை ஏற்றி விட்டு அவர் பெட்டில் தூங்க முடியாம படுத்து உருண்டு இருப்பாரு. ஆனா இவங்களுக்கு கொரட்டை விட்டு, நீ செத்தா என்ன, பொழைச்சா என்ன, நீ இருந்தா என்ன, போனா என்ன, எனக்கு சொல்லுங்க. ஏன்னா என்ன போச்சு? ஆனா ஒரு உண்மையான மனைவி, உண்மையான கணவன் கண்டிப்பா அப்படி தூங்க மாட்டாங்க. கொஞ்சமாவது என்ன வரும் தெரியுமா? சரிங்க சரிங்க, ஏங்க கோச்சிட்டுக்கிறீங்க, சரி படுத்துங்க, ஏன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை,
சரி ஒரு தண்ணி ஏதாவது வேணுமா, சுடு தண்ணி ஏதாவது தரட்டுமா, நான் குடிச்சிட்டு படுக்கிறீங்களா, இல்லை தைல ஏதாவது தேய்ச்சி விடட்டுமா? இதுதான் உண்மையான மனைவி, இதுதான் இரக்கமுள்ள மனைவி. ஆனால் இரக்கமில்லாத உலகம். கேளுங்க ஆண்டவரிடத்தில், நான் மாறிட்டேன், இந்த உலகத்தை வந்து மாதிரி நான் மாறக்கூடாது ராஜா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மேல் என் இரக்கத்தை கர்த்தர் தருகிறார். இந்த புதிய வருடத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்ததே எனக்கு இரக்கம். அவர் என் மேலே பாராட்டின இரக்கம் ரொம்ப பெருசு. யாருமே இறங்க முடியாத இடத்துல அவர் எனக்காக இறங்கினார். என்னை பற்றி எல்லாமே தெரிந்தும் என் மேலே இரக்கத்தை பாராட்டுகிற அவரை போல வேறு ஒருவரும் இல்லை. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்புறவங்க கைகளை மேலே தட்டி, நான் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்ல, கைகளை உயர்த்தி கேளு. இதுவரையிலும் நன்மை செய்தவர் அவர்தானே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த குணம் கொஞ்சம் கொஞ்சமா என்னிடத்துல சாகடிக்கப்படுறதை நான் உணர்றேன். ஆனா எனக்கு அந்த சுபாவத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அவங்க எனக்கு தீமையே செய்யலாம், அவங்க எனக்கு அக்கிரமமே செய்யலாம், ஆனா எனக்கு ஆண்டவரே கொஞ்சம் இறங்கக்கூடிய மனசை கர்த்தர் எனக்கு தாங்கப்பா. நான் இறங்கணும், நான் அவங்கள மாதிரி இருக்கக்கூடாது. நான் உங்க பிள்ளை, உங்க ரத்தத்தால உண்டானப்பட்ட பிள்ளை. எனக்கு உங்க குணம் தான் வரணுமே தவிர உலகத்துல இருக்கிற அந்த குணம் எனக்கு வேண்டாம். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. நான் அதை மாத்தவே கூடாது ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். கைகளை மேல உயர்த்தி, எனக்காக யுத்தங்களை செய்பவர், சேனைகளின் தேவனவர் தோற்றதே இல்லை. தீமைகளை நன்மையாக மாற்றுவார். நன்மைகளின் தேவனவர் நன்மை செய்வார். நான் நினைப்பவர் வேண்டுவர் மேலாய் மேலாய் அற்புதம் செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள செய்தியை நீங்க கண்டிப்பா கவனமா கேட்டு ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கணும். என்ன காரியத்தை ஜெபிக்கணும்னா, நான் இறங்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணணும். எல்லாரும் சொல்லுங்க, நான். நம்பர் 2, இரண்டாவது எதுக்காக ஜெபிக்கணும்னா, நான் இறங்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணணும். எனக்கு என்ன குணத்தை கொடுங்க பிரதர். உங்களை எவ்வளோ வேணாலும் காயப்படுத்தியிருக்கலாம் பிரதர், உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளை யார் அப்படின்னா, அவங்களுக்கு கஷ்டம்னு ஒன்று வரும்போது எனக்குள்ள சிரிப்பு வரக்கூடாது, எனக்குள்ள கண்டிப்பாக அழுக தான் வரணும். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆமென், ஆமென். எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க தான், எனக்கு கஷ்டப்படுத்திட்டாங்க, என்னை இவ்வளோ தூரம் கர்த்தர் எனக்கு நீதி செய்கிறாரு. ஆனால் கூட எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒன்று நினச்சா நான் என்ன பண்ணணும்னா அழணும், ஒன்று நினச்சா அழணும். இதுதான் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு. மரிச்சு போய் இறந்துட்டாங்க, இறந்த வீட்டில் போய் இவன் பண்ணின அக்கிரம அநியாயத்துக்கு கடவுளை அவனை தண்டிச்சு கொன்னுட்டாருன்னு சொல்ற வார்த்தை எவ்வளவு ஊண்டிங்கான வார்த்தை. ஆள் உலகத்திலே இல்லை, ஆள் உலகத்தை விட்டே போயிட்டாரு. இனி நினைச்சா கூட அந்த முகத்தை இன்னொரு டைம் நம்ம பார்க்கவே முடியாது. யார் தப்பு பண்ணலை, எல்லாருமே தப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த டெத்து வீட்டில் போய்
அந்த சடலத்தை பார்க்கும்போது சார் என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் ஒருத்தர் வாழ்ந்தாரு, இந்த பேரோட வாழ்ந்தாரு, இன்னைக்கு இந்த சரீரம் மட்டும்தானே இங்கே இருக்குது, இவர் இல்லையே பாவம், இவரை நம்பி அம்மா, இவரை நம்பி அப்பா, இவரை நம்பி மனைவி, இவரை நம்பி அந்த மாதிரி ஒரு எண்ணம் வராம ஒரு துக்க வீட்டில் போய் கூட நம்முடைய மனசு இறங்கல அப்படின்னு சொன்னால் வேற எங்கே இறங்க போகுது? அதனால் எங்கே இறங்கணும்னா என் மனைவிக்கு நான் இறங்கணும், என் கணவனாருக்கு நான் இறங்கணும், என் பிள்ளைகளுக்கு நான் என்ன பண்ணணும்னா எனக்கு இறக்க குணத்தை தாங்க. அப்படியே எழுப்பி நிற்கலாம். மூன்றாவது ஒரு காரியத்தை வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். சிமேயி அவனை தூசித்து, அப்படி எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். சிமேயி அவனை தூசித்து, இங்கே பாருங்க, இதில் உங்களுக்கு டிஸ்பிளேலே வந்துடும் நினைக்கிறேன். சிமேயி அவனை தூசித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, தொலைந்து போ, சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுலின் வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யத்தை உன் குமாரனாகிய அப்சலோம் கையிலே ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது சிரியாவின் குமாரன் அபிஷாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூசிப்பானே, நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றார். கவனிங்க, நம்பர் 3, மூன்றாவது, யார் ரொம்ப கௌரவம் பார்க்குறவங்க, இந்த கௌரவத்தை விட்டு வராமல் இருக்கிறவங்க யார் அப்படின்னா, இந்த இடத்துல தாவீது ராஜா, தாவீதனுடைய கீழே செருவாயின் குமாரன் அபிஷாய், அவன் ஒருத்தன் பட்டயத்தை வச்சு நின்று இருக்கிறான். சிமேயி தூசிக்கிறான். அதுவும் சும்மா சாதாரணமாக நீ மோசமானவன், நீ கெட்டவன், நீ நல்ல ராஜா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ரோசம் வராது. ஆனால் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், நீ சவுலுடைய வீட்டாருக்கு செஞ்ச துரோகத்தை நாங்கள் இப்போ ஒன்று உங்களை பார்த்து கேட்குறேன், தாவீது என்னைக்காவது ஒரு நாள் சவுல் கெட்டு போகணும்னு நினச்சிருப்பானா? அவன் குடும்பத்துக்கு விரோதமாக ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பானா? ஆனால் இந்த சவுல் தாவீதை கொல்றதற்கு எத்தனை நாள் பட்டயத்தோடு அலைஞ்சான். இந்த சிமேயி என்ன தூசிக்கிறான்? நமக்கு நிறைய பேருக்கு உண்மையை சொன்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம நிறைய பேர் அமைதியாக போயிடுவோம். ஆனால் பொய்ய சொன்னா இல்லாத கோவம் வரும் நமக்கு. நீ உண்மையை சொல்லு, பரவாயில்ல, நீ இல்லாத சொல்ற, அந்த குடும்பத்துக்கு நான் எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறேன். ஆனால் இவன் இப்படி தூசிக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவன் அவன் தலையை நான் எடுத்துட்டு வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட தாவீது என்ன சொல்றான் அப்படின்னா, சிமேயு தூசிக்கணும்னு, அதற்கு ராஜா, செரியாயின் குமாரனே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூசிக்கட்டும், அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். நம்பர் 3, யாருக்கு கௌரவம் இல்லைன்னா, யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் கௌரவம் இல்லாதவர். என்ன பண்ணணுமாமா? கேட்கல, வெறும் நல்லதை மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, தீமையும். நிறைய பேருக்கு கௌரவ பிரச்சனை எதில் வருதுன்னா, நான்லாம் ஏற்றுக்கவே மாட்டேனே, நான் எல்லாம் நிரூபிக்காமல் விட மாட்டேனே. எப்படி நான் நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அமைதியாக வந்துடும். நான் என்ன இழிச்ச வாயின்னு நினச்சிட்டு இருக்கியா? ஹலோ, நீங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தை தான் அடிக்கடி. நான் என்ன இழிச்ச வாயனா? அப்படியே நான் என்ன உங்கள் மாமா மாதிரியா, மச்சான் மாதிரியா, கேட்டதெல்லாம் அப்படியே அமைதியாக கேட்டு வருதுங்க. நான் எல்லாம் நின்ன இடத்துல என்ன சொல்லுவேன்? நான் எல்லாம் நிரூபிக்காம வரமாட்டேன். யோசேப்பு இப்படி நினைச்சிருந்தா, இந்த கௌரவன்றது எனக்கு எப்ப இல்லை அப்படின்னா, என்ன நான் நிரூபிக்கிறதுல அல்ல. பரவாயில்லப்பா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா,
சத்தமா சொல்லுங்க ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இப்ப எல்லாரும் கௌரவத்தை சிங்காசனத்திலிருந்து இப்படி இறக்கி வச்சிட்டீங்களா? ஆமென். பாதி பிபி இன்னைக்கு குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். நீங்க செக் பண்ணி பாருங்க, போய் பக்கத்தில் ஒரு கிளினிக்ல போய் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு நார்மல் ஆயிருக்கும். நிறைய பேருக்கு இல்லைன்னா இந்த மெசேஜை ஃபாலோ பண்ணுங்க, நார்மல் ஆயிரும். பாதி பேருடைய பிபியே எங்க தான். என்ன கௌரவம், இந்த கௌரவத்தை வச்சு என்னத்தான் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. இதை கொண்டு பரலோக ராஜ்யம் எல்லாம் போக முடியாது. ஆண்டவர் கௌரவத்தை பார்க்குறவங்கள நிறைய பேரை போப்பா கௌரவத்தை கௌரவமாய் வாழ்ந்து பாடுபடுறவங்கள ஆண்டவர் கொஞ்சம் கூட திரும்பி கூட பார்க்க முடியாது. நீ பண்ண தேவையை நீ அனுபவிக்கிற, நான் என்ன பண்ண முடியும்? நாகமானை குறித்து வேதம் சொல்லுது, வீட்டில் இருக்கிற அந்த பெண் சின்ன பொண்ணு சொல்றா, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர் கையை வச்சு ஜெபம் பண்ணா சரியாகும்னு சொன்ன உடனே எப்படியாவது என் குஷ்டரோகம் சரியான போதும்னு சொல்லி தங்கத்தையும் பொன்னையும் வெள்ளியும் எடுத்து அவருக்கு காணிக்கை எல்லாம் நிறைய எடுத்துட்டு அழகா போனா, இவர் மீட் பண்ண கூட விடலை. ஒருத்தனை பார்த்து, வேலைக்காரனை பார்த்து கூப்பிட்றாரு, யாருப்பா வந்திருக்கிறாரு? சார், நாகமான்ற ஒரு பெரிய பணக்காரன், ஒரு கோடீஸ்வரன் வந்திருக்கான் சார். அவன் கோடீஸ்வரனா இருந்தான்னா எனக்கு என்ன, போயிட்டு பக்கத்தில் ஆறு இருக்குது, ஒரு 7 டைம் முங்கிட்டு வர சொல்லு. இந்த நாகமானுக்கு வந்துச்சு பாருங்க ஒரு ரோசம். ஏயா, எங்க ஊர்ல இல்லாத தண்ணியாயா? என் வீட்டினுடைய குழாயை திறந்தா சவர் வருமையா? அதுல என்ன பெரிய வாட்டர், சிறுவாணி வாட்டரை கனெக்ஷன் கொடுத்துருக்குறேன். நீ என்னடான்னா இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற சாக்கடை தண்ணி ஓடிட்டு இருக்குது, அந்த ஆற்றுல போய் 7 டைம் முங்கிட்டு வந்தா எனக்கு சுகம். அவ்வளோ கோவம். என்னுடைய கௌரவம் என்ன, என்னுடைய மதிப்பு என்ன, என்னுடைய படிப்பு என்ன, என்னுடைய வசதி என்ன? உடனே பக்கத்தில் ஒருத்தர் சொல்றாரு, ஐயா, 1 ஏக்கர் சொத்தை கொடுங்கன்னு சொன்னா கூட நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு தங்கத்தை கொடுங்கன்னு சொன்னா கூட கொடுத்துருப்பீங்க, கடன் வாங்கியாவது கொடுத்துருப்பீங்க. ஆனா அந்த மனுஷன் ஒன்றும் பெருசா உங்கள்கிட்ட கேட்கல. ஆனா உங்களை போய் என்ன பண்ண போறாரு? இவருக்கு பணம் பிரச்சனை இல்லை, இவருக்கு என்னதான் பிரச்சனை? நமக்கு நிறைய பேருக்கு பணத்தை கூட கொடுத்துக்கலாம், ஆனா எதை கொடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உன் பணத்தை குப்பையில போடு, முதல்ல எதை கொடு. இப்ப போய் முதல் டைம் ஆத்துல வேண்டா வெறுப்பா போய் பைத்தியக்காரன் தேடி அவ்வளவு தூரம் வந்துட்டனே அப்படின்ட்டு முங்கி எந்திரிச்சா ஒரு மாற்றமும் வரல. 2வது டைம் முங்கி எந்திரிச்சா தெரியும் அப்பவே. 3வது டைம் முங்கி எந்திரிச்சா, ஆனா 7வது டைம் முங்கி எந்திரிக்கும் போது அவனுடைய உடம்பு பச்சை பிள்ளையினுடைய சரீரத்தை போல. கர்த்தர் என்ன கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னா, நீ எவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தாலும் உனக்கு எப்போ வெற்றி தெரியுமா? எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என் கௌரவம் எல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என் மதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இந்த சர்ச்சில் வந்து இந்த காரை நிறுத்துற இடத்துல, ஏன்ப இந்த இடத்துல நிறுத்தாதீங்க பிரதர், அந்த இடத்துல போய் நிறுத்துங்கன்னு சொன்னாங்க. என்ன, எனக்கு பாஸ்டர் தெரியும், கொடுக்கவா, ஃபோன் பண்ணவா, நான் பேசவா? என்னது இது? ஏன்னா இவருடைய காரை எடுத்து எங்க நிப்பாட்ட சொல்லிட்டாங்களாமா. ஐயோ, இவருக்கு வந்துச்சு பாருங்க கோவம். என்ன, வர்ற இடத்துல யாராவது ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, பிரதர் அங்க உட்காங்க, ஒரு என்ன நீ இப்படி சொல்லிட்டு இருக்கிற? கௌரவம் என்ன நினைக்கிறீங்க? பைபிளை தான் தூக்குறாங்களா இல்ல எனக்கு ஒன்றும் தெரியல. எப்ப எங்க போனாலும் சர்ச்சுக்கு வந்தா கூட கௌரவம், அங்க வந்து காணிக்க போடுறதுல ஒரு கௌரவம், சேர்ல உட்கார்றதுல ஒரு கௌரவம். இதெல்லாம் ஆண்டவர் கண்டிப்பாக அங்கீகரிக்கவே மாட்டார். ஆமென்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.